வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் 18ஆம் தேதி நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பகுதி 1 தமிழ் 90 மார்க் எக்ஸாமு 10 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு. இதில் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் இருக்குது. 14 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்படியும் நமக்கு புக் பேக்லேருந்து 10 கேட்டுருவாங்க. ரிமைனிங் 4 மட்டும்தான் இன்டீரியர் டைப்பாக கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினாலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே கொடுத்துருக்கூடிய அந்த இன்டீரியர் 2 மார்க்கை நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக என்ன கொஸ்டின் இன்டீரியர் கேட்டிருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 3 × 2 6 இதில் எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கணும். பகுதி 2 பிரிவு 1 கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ரொம்ப முக்கியமான வினா, எல்லா எக்ஸாம்லையும் அதிகமாக கேட்குறாங்க. அதே மாதிரி நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. ஸோ இதுவும் முக்கியம். கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. ஒருமுக எழினி பெருமுக எழினி குறிப்பு எழுதுக. அடுத்து பிரிவு 2 எவையேனும் 2க்கு விடை தருக. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 7க்கு விடை தருக. 7 × 2 14 முடிந்தால் தரலாம் முடிந்தால் தரலாம் இவ்விரு தொடர்களை உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்கவும். ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. சாய்பான் விளக்கி. வல்லினமைகளை இட்டு நீக்கியும் எழுதுக. ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு அறியாமையினை அகற்றி பல நல்லவற்றை கற்றுக் கொடுக்கும். வெண்பாவிற்கு ஏற்ப அடுத்த சீர் என்னவாக அமைக்கலாம்? பொருத்தமான சீரினை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. கண்ணிரண்டும் இல்லார் இல்லாதார் இல்லார். வெண்ணிலவு காய்கிறது ஒளிகிறது. பின்வரும் சொற்களில் ஏதேனும் ஒரு சொல்லை பிரித்து சேர்த்து தொடர் அமைக்க. தாமரை கோயில். உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருவன 2 தொடர்களை எழுதுக. ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. பூம்பவாய் வானமெல்லாம். கீழ்கண்டவற்றில் ஏதேனும் ஒன்றனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 4 சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைக்கவும். குதிரை, வேகம், ஓடு, தாவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரை, கான், கைத்தட்டல், மக்கள். 30 பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. அலை அலை. அடுத்து பகுதி 3 4 × 2 8 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. ராமலிங்க அடிகள் காந்தோலிடம் எத்தகைய உறவு வேண்டுமென கேட்கிறார். எவற்றை எல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வழி விளக்குக. ஈசன் மகன் நின்றவன் ஓர் ஏழை என ஓர்மின் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. பகுதி 2 எவையேனும் 2க்கு மட்டும் விடை தருக. சங்க பாடல்களில் ஒளிகூலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும், விளக்குக. வேளாண் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைவற்றை எழுதுக. அடுத்து நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள். அடுத்து 38 ரொம்ப முக்கியம். பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம், விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு 3 எவையேனும் 3க்கு விடை தருக. பொருள் வேற்றுமை அணியினை சான்றுடன் விளக்குக. அல்லது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியினை விளக்குக. அடுத்து இலக்கியம் நயம் பாராட்டல் கேட்டிருக்காங்க. மைய கருத்துடன் தொடர்புடைய 3 நயங்களை விளக்குக. 41 பாடான் திணையினை சான்றுடன் எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்வரும் பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. யானைக்கு அடி சுரக்கும் அல்லது திணை விதைத்தவன் திணை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான். கடல் அல்லது அன்பு என்னும் தலைப்பில் கவிதை ஒன்றினை 8 அடிகளுக்கு மிகாமல் எழுதுக. அடுத்து பகுதி 4 வந்து பார்த்தீங்கன்னா 3 × 6 8 இதில் எவையேனும் அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கும். வெகுளாமை குறித்து திருவள்ளுவர் உரைப்பன யாவை? அல்லது சென்னையில் உள்ள மயிலூர் காந்தட் பகுதிகள் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது? அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லோவியங்கள் என்னும் கவிதை நூல் ஆசிரியரால் எழுதப்பட்டு உள்ள பள்ளியில் வெளிப்படுத்தப்படுகிறது. அவ்வெளியீட்டு விழாவுக்கு
விழாவிற்கு நீங்கள் நிகழ்ச்சி நிரலை உருவாக்கி நன்றி உரை எழுதுக. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். மகா நடிகரை கண்ட பாலச்சந்தரின் மனவேடத்தை நயத்துடன் எழுதுக. சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டுக்கள் எவ்வகையில் துணை புரிகின்றன என்பதை விளக்குக. அடுத்து பகுதி 5ல் 4+2 6 அடிப்பிரலாமல் எழுதுக. குழல்வழி என தொடங்கும் சிலப்பதிகார பாடலை அடிப்பிரலாமல் எழுதுக. சுடும் என முடியும் குறள். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் அஃபிஷியல் கொஷின் பேப்பர், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஷின் பேப்பர் ஒரு 3 கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இந்த 3 கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினாலாம் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.